தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் 30 பேரோடு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சந்தித்துள்ளனர். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த எம்எல்ஏக்கள் ஆதரவில் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், காமராஜ் உள்ளிட்டோரும் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் 30 பேரும் ஒன்றாக இணைந்து தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் அதிமுக சட்டமன்ற குழு உறுப்பினராக எஸ்.பி. வேலுமணியை நியமிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் நாளைய தினம் சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பதவியேற்கக்கூடிய நிலையில் இந்த உத்தரவினை தற்காலிக சபாநாயகர் விதிப்பாரா அல்லது இது நாளை சபாநாயகர் முன்பாக எடுத்துச் செல்லப்படுமா என்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. இந்நிலையில் ஏற்கனவே அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு உறுப்பினராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்ய வேண்டும், துணைத் தலைவராக ஓ.எஸ். மணியனையும், கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியையும் நியமனம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பிலும் மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பானது ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நந்தினி இணைகிறார். வணக்கம் நந்தினி. அதிமுகவில் ஏற்கனவே ஒற்றை தலைமை இரட்டை தலைமை என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருந்து வந்த நிலையில் இப்போது அதிமுக இரண்டாக உடைகிறதா என்ற ஒரு பெரிய கேள்வியும் எழுந்துள்ளது. ஏனென்றால் தற்காலிக சபாநாயகரோடு சி.வி. சண்முகம் தனது ஆதரவு எம்எல்ஏக்களோடு சந்திப்பு நிகழ்த்தியுள்ளார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சி.வி. சண்முகம் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்காலிக சபாநாயகரை சந்தித்து தற்போது மனு அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக இரண்டாக பிளவுபடுவதாகவும் அதிமுகவில் உட்கட்சி பூசல் தீவிரமாகி வருவதாகவும் தொடர்ச்சியாகவே தகவல் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் அதிமுக இரட்டை பிளவு என்பது சட்டப்பேரவையிலும் எதிரொலித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாகவே அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் தலைமையில் தற்போது தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சந்தித்து தற்போது ஒரு மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக சட்டப்பேரவையை பொறுத்தவரையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு பெற்றவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சந்தித்து மனு ஒன்றை அளித்திருந்தார்கள். சுமார் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சென்று அந்த மனுவை அளித்திருந்தார்கள். அந்த மனுவில் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியும், துணைத் தலைவராக ஓ.எஸ். மணியனும், கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் தேர்வு செய்ய வேண்டும் என மனு அளிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மீதம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சி.வி. சண்முகம் தலைமையில் தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை தற்போது சந்தித்து மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள். இது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மொத்தமாக 30 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை தலைவர் கருப்பையாவை சந்தித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 20 எம்எல்ஏக்கள், அதாவது 17 முதல் 20 எம்எல்ஏக்கள் வரை எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகரை சந்தித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது 30 எம்எல்ஏக்கள் வரை தற்காலிக சபாநாயகரை சந்தித்து மனு ஒன்றை அளித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலவி வருகிறது. குறிப்பாக 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தர வலியுறுத்துகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அதிமுக தலைமைதான் தொடரும் என தெரிவிக்கப்பட்டதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதன் காரணமாகவே 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விட்டு நீங்கி வந்ததாகவும் சி.வி. சண்முகம் தலைமையில் தனி அணியை உருவாக்க திட்டமிடப்பதாகவும் தொடர்ச்சியாக தகவல் வெளிவந்த இருக்கின்றன. கடந்த சில நாட்களாகவே இரண்டு கூட்டணி, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தனி அணியும், அதே போன்று சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் தனி அணியும் என 2 அணிகளாக பிரிந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அதன் வெளிப்பாடாகவே இன்று சட்டப்பேரவையில் நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற பொது கூட்டத்தொடரில் தற்காலிக சபாநாயகரை தற்போது சந்தித்து தங்கள் அணி சார்பாகவே சட்டமன்ற குழு தலைவர், துணைத் தலைவர், கொறடா நியமிக்க வேண்டும் என தனித்தனியாக மனுக்களை அளித்திருக்கிறார்கள். இது அரசியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக 2 அணியாக செயல்பட்டு அதன் பிறகாகவே ஓபிஎஸ் திமுகவில் சென்று இணைந்தார். ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்து தற்போது திமுக தலைமையில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதன் பிறகாக எடப்பாடி பழனிசாமி சார்பாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருமித்த கருத்தோடு தேர்தலை சந்தித்த நிலையில் தற்போது மீண்டும் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது.
இருந்தபோதிலும் தற்போது தற்காலிக சபாநாயகர் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் நாளையே நிரந்தர சபாநாயகர் என்பது பணியமர்த்தப்பட இருக்கிறது. அதன் பிறகாக நாளை மறுதினம் ஒரே ஒரு நாள் மட்டுமே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும். அதாவது அந்த ஃப்ளோர் டெஸ்ட் மூலம் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டி அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நடைபெறும். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இந்த பிரச்சனை தொடர்பாக சபாநாயகரே இறுதி முடிவு எடுப்பார். குறிப்பாக அந்த சட்டப்பேரவை விதிகளின் அடிப்படையில் நந்தினி, 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியினுடைய சார்பாக. அப்போது இந்த 30 எம்எல்ஏக்களும் தாவேகாவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? நிலையில் தற்போது பார்த்தோம் என்றால் அதற்கான 2 அணிகளுமே தனித்தனியாக அதற்கான ஆதரவு கடிதம் என்பதை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக 13ஆம் தேதி தாவேகா சார்பில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஏற்கனவே ஆளுநர் பொறுப்பாளுநராக இருக்கக்கூடிய விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் 13ஆம் தேதி பெரும்பான்மை என்பது நிரூபிக்கப்பட இருக்கிறது. எனவே பெரும்பான்மையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய அரசுக்கு 120 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக அதிமுக சார்பில் தற்போது தனி அணியாக பிரிந்திருக்கக்கூடிய 30 எம்எல்ஏக்களும் ஆதரவு அளிப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அவ்வாறு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு அரசு, அதாவது தாவேகா சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை என்பது 150 உயரும். இருந்த போதிலும் கூட தற்போது அதிமுக சார்பில் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து, ஆனால் தற்போது 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக பிரிந்திருக்கிறார்கள். கூடுதலாக 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகிறது. ஆகவே ஃப்ளோர் டெஸ்டுக்கு முன்னதாக அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அணிக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா, அவர்களும் சட்டப்பேரவையில் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் அரசியல் வட்டாரத்தில் எழுந்து வருகிறது. இருந்த போதிலும் அதிமுக சார்பில் இது தொடர்பாக பலதரப்பட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் இன்று சட்டப்பேரவை நடைபெற்ற நிலையில் பார்த்தோம் என்றால் எடப்பாடி பழனிசாமி அணியினர் தனியாகவும், எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் அணியினர் தனியாகவுமே சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார்கள். நந்தினி, தற்போது தற்காலிக சபாநாயகர் இவர் சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுக இப்போது என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது. என்டிஏ கூட்டணி ஆதரவாக இதை பார்க்கும் பொழுது வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய விசிக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? அதாவது தற்போது வரை எந்த ஒரு உறுதியான தகவலும் வெளியாகவில்லை. அதற்கு மாறாக அதிமுக தரப்பிலேயே இந்த பிளவு என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அவர்கள் தொடர்ச்சியாக தாவேகாவிடம் ஆலோசனை மேற்கொள்கிறாரா என்பது குறித்தும் எந்த ஒரு தகவலும் தற்போது வரை வெளியாகவில்லை. தற்போது நிலவரத்தை பார்த்தோம் என்றால் அவர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற பட்சத்தில் தாவேகா சார்பில் அதை ஏற்றுக்கொள்வார்களா? ஏனெனில் ஏற்கனவே அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவினுடைய முக்கிய குறிக்கோளே பாஜக அரசுக்கு எதிராக செயல்படுவதாக தான் இருக்கக்கூடிய நிலையில் தான் அவர்கள் தற்போது அதனை ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் அது தொடர்பாகவும் உட்கட்சியில் தொடர்ச்சியாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகிறது. அவ்வாறு தாவேகாவிற்கு அவர்கள் வரும் பட்சத்தில் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளிவந்து தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் தாவேகாவிற்கு சில கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலை அவர்களுடனும் இது தொடர்பாக தொடர்ச்சியாக தாவேகாவுடைய தலைவர் விஜய் கலந்து ஆலோசனை மேற்கொள்வார். எனவே பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் அதிமுகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பார்களா அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அணியில் இருப்பார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் கூட எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்கள் பொறுத்தவரையில் 20 பேர் மட்டுமே இருப்பதாக தெரிகிறது. ஆனால் தற்போது சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அணியில் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிப்பதாக அந்த தகவலும் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் அடுத்த ஒரு சில நாட்களில் இதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வெளியாகும். குறிப்பாக நாளைய தினம் நிரந்தர சபாநாயகர் தேர்வு இருக்கக்கூடிய நிலையில் நிரந்தர சபாநாயகரே இதில் என்ன முடிவு எடுக்க போகிறார், சட்டமன்ற விதிகளின் அடிப்படையில் தான் முடிவு என்பது எடுக்கப்படும். எனவே தற்போது அதற்கான முடிவு என்பது வெளியாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக ஜூன் மாதம் இறுதியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது கூடும். அப்போதுதான் அந்த இருக்கை எங்கு அமைய போகிறது என்பது குறித்த முடிவை சபாநாயகர் அறிவிப்பார். அப்போதே அத்தகைய தகவல் என்பது நமக்கு தெரியும். அதற்கு முன்னதாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில்
அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும். ஆகவே அடுத்த ஒரு சில தினங்களில் இது தொடர்பான முழுமையான விவரம் என்பது நமக்கு தெரிய வரும். தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் அதிமுகவினர் 2 அணிகளாக பிரித்து அந்த ஒவ்வொரு அணியினரும் தங்கள் அணியின் சார்பாகவே சட்டமன்ற குழு தலைவர், துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என தனித்தனியாக தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சந்தித்து மனு அளித்திருக்கிறார்கள். நந்தினி, இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக ஏற்கனவே பார்த்தோம் என்றால் அதிமுக தரப்பில் பலதரப்பட்ட உட்கட்சி பிரச்சனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அதிமுக தலைமையில் போட்டியிட்ட பாஜகவை பொறுத்தவரையில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே வென்றிருக்கிறது. அப்போதும் கூட ஃப்ளோர் டெஸ்டில் எந்த ஒரு கட்சிக்கும் தங்களுடைய ஆதரவு இல்லை என ஏற்கனவே பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் கூட அதிமுகவினுடைய உட்கட்சி பூசலில் அடுத்த கட்டமாக என்ன மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பான பலதரப்பட்ட ஆலோசனைகள் என்பது தொடர்ச்சியாகவே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க தற்போது வரை எந்த ஒரு பயண திட்டமும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் அடுத்த சில நாட்களில் இது போன்ற பிரச்சனைகள் தொடரும் பட்சத்தில் அதற்கான முடிவு என்பது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் 2 அணியினரும் தனித்தனியாகவே தற்காலிக சபாநாயகரிடம் மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள். அதன் மீது நிரந்தர சபாநாயகராக நாளை பொறுப்பேற்க இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதே அரசியல் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் தற்போது அதற்கான முடிவு தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதற்கு முன்னதாக நாளை மறுதினம் ஃப்ளோர் டெஸ்ட் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் அதில் பெரும்பான்மையான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஃப்ளோர் டெஸ்டில் யாருக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது இருந்திருக்கிறது. ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய லீமா ரோஸை பொறுத்தவரையில் தாவேகாவுடனான கூட்டணி என்பது தொடரும், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். எனவே இந்த பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுகவினுடைய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிப்பார்களா அல்லது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடனான அந்த அணியிலேயே தொடர்வார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் என்பது அடுத்த ஒரு தினங்களில் வெளியாக இருக்கிறது. நந்தினி, தகவல்களுக்கு நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale.